ஹே காய்ஸ், நான் உங்கள் பீஸ்லெஸ் பகர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே ஒரு ஃபுல்லி லோடடான ஒரு 390 Gen 3 தான் ஆக்சுவலாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆக்சுவலாக வந்து ப்ரோ வந்து ஆக்சுவலாக மாடிஃபை பண்ணிடுறாரு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டியூக்கோட அந்த எல்இடி லேம்ப்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆன் யோஷிமோரா எக்ஸாஸ்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்பார்க் ஃப்ளோ பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் ஃபோக்ஸில் அப்புறம் இந்த ஃபோர்க் ப்ரொடெக்டரு, அந்த எல்லா விஷயமான அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சீட்டு, இந்த மாதிரி விஷயம் நிறைய ஆக்சுவலாக இந்த வண்டியில் ஆக்சுவலாக பண்ணியிருக்கு. கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பாக்கெட் ராக்கெட்னே சொல்லலாம். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் வாரி கொடுத்துருப்பாங்க. கைஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வருது. 5 இன்ச்சோட டிஎஃப்டி டிஸ்பிளே ஆக்சுவலாக வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பர் பைக் ஃபீல் கொடுக்குற மாதிரி பயங்கரமாக ஆக்சுவலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கார்னரிங், ஏபிஎஸ், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் சூப்பர் மோட்டோ, நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் 3 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆக்சுவலாக வந்து பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து ஏபிஎஸ் ஆக்சுவலாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வேணா வந்து ஃப்ரண்ட்ல இல்லை, ஏபிஎஸ் வந்து டர்ன் ஆஃப் வந்து நம்மளே வந்து மேனுவலாக ஆக்சுவலாக வந்து பண்ணிக்கலாம் இந்த வண்டியில். கைஸ், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஏபிஎஸ் வந்துடும், பேக்லேயும் ஏபிஎஸ் வந்துடும். நிறைய பேர் தெரிஞ்சிச்சு. இப்போ வண்டியில் மோஸ்ட்லி ஸ்கூட்டியில் கூட ஆக்சுவலாக டுவெல் சேனல் ஏபிஎஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் ஆக்சுவலாக வந்து வருது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்காக இருக்கட்டும், கிளச்சாக இருக்கட்டும், ரெண்டு லெவலுமே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வர ஃபோர்க் WP ஏபெக்ஸோட ஃபோர்க் ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆக்சுவலாக அட்ஜஸ்டபிள். அதுக்கப்புறம் ரியல் ஆக்சுவலாக WP ஏபெக்ஸோட அந்த சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் அதுவும் ஆக்சுவலாக வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் நம்ம. கைஸ், இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 398cc ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து 46 HP, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 39 Nm ஆஃப் டார்க் இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். ஒரு நேக்கடு மிஷினுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு 400cc போதுமான அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வண்டினா ஒரு Gen 3 390ன்னு கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஆக்சுவலாக ஃபுல்லி மாடிஃபை பண்ணியிருக்கிறதுனால இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பயங்கரமாக எதிர்பார்க்கலாம். நார்மலாக இருக்கும் ஒரு 390யோட. ஓகே கைஸ், இதுதான் பேசிக்கான ஸ்பெக்ஸ். நம்ம சின்ன ஒரு டாப் அண்ட் கிளிப் மாதிரி பார்த்துட்டு ரொம்ப ரேஷாக ஓட்ட வேண்டாம். ஏன்னா இந்த ப்ரோ வந்து வண்டி பார்த்து வச்சுட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஏன் டாப் அதிகமாக ஓட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தவங்க வண்டி எடுத்து நம்ம அவ்வளோ அடிச்சு ஓட்டத்துக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் ஓட்டலை. ஓகே கைஸ், நம்ம டாப் அண்ட் கிளிப் குள்ளே போயிடலாம். கைஸ், வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு டாப் அண்ட் வீடியோ. நான் ஆக்சுவலாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐடில் ஆக்சுவலாக செம சவுண்ட் கைஸ். ஆக்சுவலாக நல்ல லவுடாகவே இருக்குது, லென்த்து கேனாக இருந்தாலுமே. ஓகே கைஸ், அப்படியே நம்ம டாப் அண்ட் ஓட்டிட்டு எவ்வளோ போதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு 160+ பண்ண ட்ரை பண்ணுவோம், அதுவே போதும் நம்மளுக்கு. ஏன்னா ப்ரோ பார்த்தா ரத்த கண்ணீர் விடாரு கண்டிப்பாக. ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், செம்ம வின் பிளாஸ்ட்டு. 162 தான் பண்ண முடியுது. நம்மனா அகெயின் இன்னொரு யூட்டர்ன் என்ன பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டேச்சு வலிச்சு பார்க்கலாம் கைஸ். ஆஹா,
பயங்கரமாக வெடியுது. உங்களுக்கு கேட்குதா ஆக்சுவலாக தெரியல. டிராஃபிக்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ் பஸ்ஸு காரணங்களை மட்டும் நம்பவே கூடாது. பேரிகேட் வேறு கைஸ். கைஸ் செம்ம டிராஃபிக்காகவே இருக்குது. நம்ம மேக்ஸிமம் 162 தான் ரீச் பண்ணவே முடிஞ்சது. கைஸ் இதுவே நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் நோட்டு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இல்லையே ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நார்மல் ஒரு ஸ்டாக் 390 இது உங்களுக்கு பவர் ஆக்சுவலாக நல்லா எக்ஸ்ட்ராவே ஆக்சுவலாக இருக்கும். ஏன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் போட்டிருக்கு, இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பான் யோஷம் ஒரு எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஆக்சுவலாக வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடி டூம் ஆக்சுவலாக மாற்றிருக்கு சூப்பர் டியூப். பட் ஆனால் அதனால பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக வாங்கணும்னு கேட்டால் வெயிட்டு காரணமாக வேணால் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கொடுக்கலாமே தவிர மிச்சபடி வந்து அதனால் எதுவுமே ப்ரோஜனம் கிடையாது. லுக் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் கைஸ். குயிக் ஷிஃப்ட்ரு வேறு லெவல் கைஸ். ஓகே கைஸ், தேர்ட் கியர்லேருந்து இன்னொரு வழி வலிக்கிறேன். ஓகே காய்ஸ், இது போன்ற மாடிஃபைடு பைக்ஸ் மற்றும் சூப்பரான எப்படி சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பைக்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் பீஸ்லெஸ் பைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பீஸ்லெஸ் பைக்கர். See you next video guys.